ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு புதுசா ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க tnpds.gov.in அப்படின்ற பேஜை லிங்க் பண்ணி ஓபன் பண்ணணும். இதுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல வந்துட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கா. இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்துட்டு என்ன பண்ணணும்னா குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். மிஸ்டரா இல்ல மிஸ்ஸஸா அப்படின்றத வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அவங்களோட நேம் தமிழ் அப்புறம் இங்கிலீஷ்ல வந்துட்டு நீங்க ரெண்டு சைடுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி கரெக்டான ஸ்பெல்லிங்கை பார்த்து நீங்க கொடுங்க. அப்பதான் வந்துட்டு அது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் இல்ல ஃபாதரோட நேம், அதே மாதிரி இந்த சைட்லயுமே தமிழ்ல, அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ் லைன் கொடுத்துக்கோங்க. அவங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ், அப்புறம் இதுல இருந்து எல்லாமே கரெக்டான டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி கரெக்டான அட்ரஸஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே வந்துட்டு போட்டோஸ் இருக்குன்னா டைரக்டா வந்துட்டு அந்த போட்டோவை நீங்க பதிவேற்றம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா கேமராவில் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இது ஃபில் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்துட்டு அந்த சைஸ் எவ்வளவு இருக்கணும் வந்துட்டு 5 MBக்குள்ளதான் இருக்கணும். நீங்க பதிவேற்றம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்க எந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு உங்களோட போட்டோ வச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க வந்துட்டு உங்களோட போட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க வந்துட்டு மாவட்டம் கேட்கும். நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மண்டலம் இல்ல வட்டம் கேட்கும். அதையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கிராமம் இருக்கும். இப்படி இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களோட போஸ்டல் கோடு கேட்பாங்க. அதையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப கையில எந்த மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க ஃபில் பண்ணிட்டு ஓடிபியை உருவாக்க அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வந்துட்டு சென்ட் ஆகும். அப்படியே கீழே பாத்தீங்கன்னா தொலைபேசி என்னன்னு இருக்கும். உங்ககிட்ட வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் கொடுங்க. அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும்னா இந்த ரெண்டு ஃபீல்டை கொடுக்கலாம். இது என்ன விட்டுலாம், இது வந்துட்டு மானிட்டரி கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப விவரங்கள் அப்படின்னு இருக்கும். இங்க வந்துட்டு உங்களோட உறுப்பினர்களை சேர்க்க போறீங்க. ஸோ உறுப்பினரை சேர்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இது எல்லாமே கரெக்டா இருக்கா, இதோட உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பாலினம் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்க வேலைக்கு போறீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்களோட மாத வருமானம் என்ன இது தொழில் பண்றீங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்துட்டு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்டை வந்துட்டு பதிவேற்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தேவையில்லை. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சூஸ் அண்ட் ஃபைல் வந்துட்டு என்ன இருக்கும்னா ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இதுல போய் நீங்க மற்ற ஆவணங்களை ஆதார் கார்டு அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களோட ஆதார் அட்டையை வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கையில கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களோட ஆதார் கார்டு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க உங்களோட ஆதார் நம்பரை கேட்கும். அதையும் கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லா ஃபீல்டுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு சேவ் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற மொத்த உறுப்பினர்களோட டீடைல்ஸுமே வந்துட்டு நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு அட்டைக்கான தேர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க வந்துட்டு அரிசி அட்டை வாங்க போறீங்களா இல்ல பண்டகம் இல்ல அட்டை வாங்க போறீங்களா இல்ல சுகர் அட்டையா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ரேஷன் கார்டு வேணுமோ அதோட இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்க கிட்ட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு, இல்லைன்னா வந்துட்டு இபி பில்லு, அப்புறம் வங்கி கணக்கோட முதல் பத்தகம், முதல் பக்கத்துல இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதுக்குரிய சொத்து வரி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்துட்டு ஒரே பிடிஎஃபா மாத்தி அதை வந்துட்டு இங்க பதிவேற்றுங்க. அந்த பிடிஎஃப் வந்துட்டு 1 MBக்கு மேல இருக்கக்கூடாது. இது எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் இருக்கா, இங்க வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். யாரோட பேர்ல வந்துட்டு நீங்க கேஸ் வாங்கிருக்கீங்களோ அவங்களோட பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட எந்த கம்பெனி, உங்களோட வந்துட்டு கேஸ் நம்பரு, அவங்க கேஸ் பேரு, அப்புறம் எத்தனை சிலிண்டர் வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்ச பிறகு கீழே வந்துட்டு உறுதிப்படுத்துதல்னு சொல்லியிருக்கும். மேலே கொடுக்கப்பட்ட விவரங்கள் எல்லாமே உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்க டிக் பண்ணிட்டு பதிவு செய்க அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி இதுல நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே அது காமிக்கும். இதுல ஏதாவது நீங்க மாற்ற ஒரு தடவை செக் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல வந்துட்டு உங்களோட ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகி குறிப்பு எண் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த குறிப்பு எண் எதுக்காகனா உங்க ஃபார்மோட ஸ்டேட்டஸை வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்க
வைக்கிறதுக்காக தான். இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு நீங்க முகப்பு பக்கத்துக்கு வந்துட்டு இங்க மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி உங்களோட குறிப்பு என்ன இங்க பதிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இதோடக்கான இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சிடும். இப்ப இந்த சேவையை நீங்களா பண்றதுனால இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பண்ண தெரியல, ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கம்மியான பிரைஸ்லயே இந்த சேவையை பண்ணி தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.